இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அரிசி பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். கோவை மாவட்டத்தில் அதிகமாக செய்வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பருப்பு சாதம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறாங்க. அரிசி பருப்பு சாதம் இங்கே கோவை மாவட்டத்தில் இது அதிகமாக செய்வாங்க. இது வந்து அரிசி 2 டம்ளர் எடுத்துருக்குறேன். சாப்பாட்டு அரிசி ஒரு அரை டம்ளரு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன். குக்கர்லன்னா ஒரு இது மாதிரி சட்டி மாதிரி ஏதோன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து விசில்லாம் போட போகிறதில்ல, அதனால் என்ன பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்குறேன். 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் உருகின உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பல்லாரி, ஒரு பெரிய பல்லாரி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். 2 சின்ன தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை, காய பவுடரு, உப்பு, சாம்பார் தூள், இவ்வளோதாங்க தேவையான பொருள். ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன். மாதிரி ஒரு பருப்பு சாப்பாடு பண்ணிக்கலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க. சாப்பாடு செய்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பருப்பு சாப்பாடு சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் 10 நிமிஷத்தில். ஒரு தக்காளி போட்டுக்கிறேன், உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிறேன். இது கூட ஏதாவது காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய், ஏதாவது பீன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து காய் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சிங்க. கொஞ்சம் முக்கால்வாசி வதங்கினா போதும். திருப்பி சாப்பாட்டில் சேர்ந்து வெந்துடும். அவ்வளோதான். சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். சட்டி சாம்பார் தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன சாம்பார் தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. காய பவுடர், அப்புறம் கருவேப்பிலை 2 பிச்சு போட்டுக்கிறேன். சேர்த்து ஒரு லேசாக வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா இப்படி கீறி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டிங்கன்னா காரமாயிரும். லேசாக வதக்கிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை நல்லா வாசனை உள்ள இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு. அதை லேசாக வதக்கி விட்டுருங்க. பாருங்க, நான் வந்து வெங்காயம் வதங்க வரைக்கும் தான் இது ஊற வச்சேன். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அரிசியும் பருப்பையும். அதை உள்ளே போட்டுடலாம். இது லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 2.5 டம்ளர் எடுத்துருக்கேன்னா ஒரு 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 டம்ளர் ஊற்றிருப்பேன். அந்த லேஸ் அப்படி கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு, அதனால் தேவையான உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. லேசாக கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா உப்பு டேஸ்ட்டு இப்படி குடிச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா திரும்பி போட்டுக்கோங்க. அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
சும்மா இதுக்கு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் அப்படி வச்சு சாப்பாடை வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியானோன்னு காமிக்கிறேன். இது 20 நிமிஷம் வேக வச்சுட்டோங்க. அப்படியே கிளறி விட்டுக்கலாம். வேகலைன்னா அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி நிற்குது, இப்படி பார்த்து ஊற்றிக்கலாம். நமக்கு இன்னும் நல்லா வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இதிலே ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். இது அப்படி கொஞ்சம் உதிரியாகவே வச்சுருப்பேன், அதனால் நான் விசில் போடல. மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இது கூட்டுக்கு ஒரு முட்டை அடை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு முட்டை அடை எடுத்து அப்படியே வச்சு சூப்பராக டேஸ்ட் பார்க்கலாமா? முட்டையோட சேர்த்து அப்படி சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.